உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். கண்ணன் சொன்ன பார்க்கில் அவனுக்காக காத்துட்டு இருந்தா பாவனா. அவளை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்காம உடனே வந்து சேர்ந்தான் கண்ணன். அதுக்கப்புறம் அவன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட பாவனாவுக்கு அது ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது. ஊட்டியில பிறந்து வளர்ந்தவளுக்கு இது போன்ற பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் அவ பார்த்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம். அவருடைய அப்பா வீட்டு பெண்களை வேற எங்கேயுமே அழைச்சிட்டு போகாத நிலையில அவன் கூட இருந்த நாட்களை ரொம்ப பிரமிப்பா நினைச்சா பாவனா. அதனால கண்ணன் வளைச்ச வளைப்புக்கெல்லாம் இடம் கொடுத்தா. 2 நாட்களும் சொர்க்கத்துல இருந்தாங்க 2 பேரும். கண்ணனம் நம்பி எல்லாத்தையும் இழந்து நின்னா பாவனா. 2 நாள் கழிச்சுதான் ஊட்டிக்கு திரும்பினாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தோணுச்சு பாவனாவுக்கு. கண்ணனுக்கும் பாவனா தனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். அவன் முதல்ல ஊட்டிக்கு வந்ததுமே பாவனாவை பத்தி நல்லா விசாரிச்சு வச்சிருந்தான். வாசன் ஊட்டியில பெரிய பிசினஸ்மேன். அவருக்குன்னு எஸ்டேட் சொந்தமா இருக்கு. அவருடைய பொண்ணுதான் பாவனாங்கிறதுல அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். தன்னுடைய கனவு எல்லாம் பெரிய பணக்காரன் ஆறதான். அதனால பாவனாவை குறுக்கு வழியில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருந்தான் கண்ணன். மேலும் பாவனாவை ரொம்பவுமே நேசிக்கவும் செஞ்சான். 2 பேரும் சென்னையில இருந்து வந்து 1 வாரம் ஆயிருந்தது. இடையில ஒரு நாள் பாவனா ஏதோ கல்லூரி ரிசப்ஷன்ல கொஞ்சம் வேலை இருந்தனால கீழே இறங்கி வந்தா. அப்போ அங்க ஒரு அம்மாவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணும் ரிசப்ஷன்ல இருந்த அனிதா கிட்ட ஏதோ கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாம தவிச்சு போயிருந்தா ரிசப்ஷனிஸ்ட். ஏன்னா அவங்க 2 பேரும் ஹிந்தியில பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியல, தமிழும் தெரியல போல இருக்கு. அதனால அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற அனிதா ரொம்ப தவிச்சு போய் தெரிஞ்சா. பக்கத்துல போன பாவனா ரிசப்ஷன்ல வேலை செய்யற அனிதாவை பார்த்து, என்னாச்சு அனிதா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா. இதோ பாரு, எனக்கு ஹிந்தி தெரியாது பாவனா. இவங்க வேற ஹிந்தியிலேயே பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, பாவனா ஊட்டி கான்வென்ட்ல படிச்சதுனால ஆங்கிலமும் ஹிந்தியும் கட்டாயம் படிச்சே ஆகணும். அதனால பாவனா நல்லாவே ஹிந்தி பேசுவா. அனிதாவோட தோள்களை சமாதானமா தட்டி கொடுத்தபடி 2 பேரையும் திரும்பி பார்த்து, என்னங்க வேணும், என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு ஹிந்தியில கேட்டா பாவனா. பாவனா ஹிந்தியில பேசுறத கேட்ட 2 பேரும் முகம் பளிச்சிட ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. உடனே அந்த 40 வயசு தக்க பொண்ணு, இங்க காலேஜ்ல என் பையனை ப்ரொஃபஸரா வேலை செய்யறான், அவனை நாங்க பார்க்கணும், அவனை பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். ஓ சரி, அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா பாவனா. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற 21 வயசு தக்க ஒரு சின்ன பொண்ணு, என்னோட அண்ணா பேரு மாதவன் அப்படின்னு சொன்னான். மாதவனா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்ச பாவனா அனிதா கிட்ட திரும்பி, இங்க மாதவன்கிற பேர்ல யாராவது வேலை செய்யறாங்களா என்ன அப்படின்னு கேட்டா. அவளும் திரு திருன்னு விழிச்சா. இல்ல பாவனா, மாதவன்கிற பேர்ல இங்க யாருமே இல்ல. இவங்க ஏதோ தப்பான விலாசத்துக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னா. மறுபடியும் அவங்க கிட்ட திரும்பி, அப்படி யாரும் இங்க இல்லைங்க, நீங்க ஏதாவது தப்பான விலாசத்துக்கு வந்துட்டீங்களோ? இங்க பக்கத்துல இன்னொரு காலேஜ் கூட இருக்கு, அங்க வேணா போய் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னா பாவனா. அதை கேட்ட அந்த வயசான பெண்மணி பக்கத்துல இருக்கிற தன்னோட பொண்ணை பார்த்து, ஏய் ரக்ஷா, நீ சரியான விலாசத்துக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கியா? இவங்க மாதவன் இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா. அட இல்லம்மா, அண்ணா அடிக்கடி இந்த காலேஜ் பேர் தான் சொல்லுவாரு, இதோ பாரு போன்ல கூட இந்த காலேஜ் பேர் தான் இருக்கு அப்படின்னு அவ அண்ணன் கூட செஞ்சிருந்த அந்த குறுஞ்செய்திய தன்னோட அம்மா கிட்ட காண்பிச்சு சொல்லிட்டு இருந்தா. அந்த போனை பார்த்த பாவனா, அந்த டிபியில அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு உருவம் தெரியவும், அந்த போனை கொஞ்சம் கொடுங்க, நான் அந்த விலாசத்தை செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சமாளிச்சு போனை கையில வாங்கினவ அந்த டிபிய பார்த்த அந்த வினாடி அதிர்ந்து போனான். ஏன்னா அதுல இருந்தவன் கண்ணன். அதிர்ச்சியோட அவங்க 2 பேரையும் பார்த்து, இதுவா, இவரையா தேடி வந்தீங்க நீங்க அப்படின்னு அவனோட டிபி போட்டோவை பார்த்து கேட்டா. ஆமாங்க, இவர்தான் எங்க அண்ணா அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பொண்ணு. இவன் தான் என்னோட பையன்னு சொன்னா அந்த முதியவள்.
கண்ணனுடைய அம்மாவும் தங்கையுமா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட அவங்க 2 பேரையும் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா பாவனா. பெரிய பணக்கார விட்டு பெண்மணி போல அவங்க தெரியலையே. அப்பவே அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க மாதவன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டவகிட்ட, என்னோட அண்ணனோட முழு பேரு மாதவ கண்ணன், நீங்க இவரை கண்ணனை கூப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு சின்ன புன்னகையோட கேட்டா அந்த ரக்ஷா. அந்த ரக்ஷாவுக்கு பதில் எதுவுமே சொல்லாத பாவனா, நீங்க அவருக்கு யாரு, என்ன சொந்தம் அப்படின்னு மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்டா. அவங்க மறுபடியும் தங்களோட சொந்தத்தை ஊர்ஜிதப்படுத்தினாங்க. அவளால அந்த அதிர்ச்சிய தாங்கவே முடியல. அப்படின்னா கண்ணன் பெரிய பணக்காரன் இல்லையோ, நாம தான் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு மனசுல நினைச்சுவ. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா, அதாவது கண்ணனுடைய அப்பா அப்படின்னு கேள்விக்குறியோட கேட்டு நிறுத்தினா பாவனா. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாருமா. கண்ணனுக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் நானும் இதோ இந்த ரக்ஷாவும் என்னோட இன்னொரு பொண்ணு ஊர்ல இருக்கா கனிஷ்கான்னு, அவளும் தான் அப்படின்னு சொன்னான். ஓ, கண்ணனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டவ, நீங்க பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டா. அவங்களுடைய நிலைய கண்முன் கண்டுமே பிசினஸ் பத்தி கேட்கறது பைத்தியக்காரத்தனம்னு உணர்ந்திருந்தாலுமே அந்த கேள்வியை எதுக்கும் இருக்கட்டும்னு கேட்டு வச்சா. பிசினஸா? ஐயோ, அப்படியெல்லாம் பண்றதுக்கு எங்க கிட்ட ஏதமா பணம், நாங்க அந்த அளவு வசதி இல்லாத குடும்பம். என் பையன் சம்பாதிக்கிறதா எங்க குடும்பமே ஓடுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவனோட அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இனி அடுத்தது முளைச்சு நிக்குது. இவளுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டேன்னா அப்புறம் கடைசி காலத்துல நான் நிம்மதியா போய் சேருவேன். ஆம்பளை பையன் கண்ணன், அவன் எப்படியும் பழிச்சுப்பான் அப்படின்னு ஹிந்தியில ஏதோ பேசிட்டே போனான் அவனோட அம்மா. பாவனாவுக்கு அதை கேட்டு எரிச்சலும் கோபமும் பத்திக்கிட்டு வந்தது. பாவனாவோட முகபாவத்தை கண்ட அந்த சின்ன பொண்ணு ரக்ஷா, ஏங்கா என்னாச்சு, உங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னவகிட்ட தன்னோட முகபாவத்தை சமாளிச்சுக்கிட்ட பாவனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, கொஞ்சம் இங்க ஒர்க் டென்ஷன், அதனாலதான். சரி, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. உங்க பையன் இங்கதான் வேலை செய்யறாரு. நீங்க இந்த ரிசப்ஷன்ல இப்படி உட்காருங்க, நான் போய் அவரை வர சொல்றேன் அப்படின்னு சொன்னவ ஒரு வினாடி கூட நிக்காம மடமடன்னு அந்த கண்ணனை தேடி போனா பாவனா. அவங்க 2 பேரை விட்டு விலகி வந்த பாவனாவுக்கு உடனே கண்ணனை தேடி போக மனசே இல்ல. பாவி, எப்படியெல்லாம் தன்னை ஏமாத்திட்டான். தன்னை பெரிய பணக்காரன்னு சொல்லி என் கூட உறவு வச்சுக்கிட்டானே, இனி அவன் முகத்துல எப்படி விழிக்கிறது அப்படின்னு நினைச்சவளுக்கு அவனுடன் எப்படியெல்லாம் பழகிருக்கோம் அப்படின்னு நினைச்சு கண்கள்ல நீரோட ரொம்ப நேரம் ஒரு மூலையில நின்று அழுதுகிட்டே இருந்தா பாவனா. அவளால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. எனக்குன்னு எவ்வளவு கனவு இருந்துச்சு, ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். இதோ இப்ப வர்றது மாதிரி தினமும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்கு போக கூடாது, கணவனையும் குழந்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்தேனே. இப்படி அன்னாடம் காட்சியை நம்பி தன்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டமே அப்படின்னு தன்னிறக்கமும் சேர்ந்து அவளை ரொம்ப துன்புறுத்திடுச்சு. அந்த அம்மா பேசின பேச்சுக்களை நினைவு கூர்ந்தா பாவனா. இனி 2வது பொண்ணுக்கும் இவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவனுடைய மொத்த சம்பளமும் இனி அங்கதான் போகும். அதுக்கப்புறம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழ்றது? அதுக்கு கையில கொஞ்சமாவது பணம் வேண்டாமா? இவங்க இனி திருமணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகணும், பணம் சேர்க்கணும். குழந்தை பிறந்தா அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ், மளிகை சாமானம், வீட்டு வாடகை, துணிமணி, நகைகள் எல்லாமே இனி பட்ஜெட்ல தான் ஓடணுமா? ஐயோ, அந்த மாதிரி வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு கதி கலங்கி போனா பாவனா. இப்போ என்ன பண்றது? அவளுக்கு ஒன்னும் புரியல. கண்ணன் கூட சாதாரணமா பழகி இருந்தா கூட கொஞ்சம் சீக்கிரமா தூக்கி போட்டுடலாம் போல இருந்தது. ஆனா இப்போ கண்ணன் கூட ரொம்ப நெருக்கமா பழகிருக்கோமே, அவன் கூட தாம்பத்திய வாழ்க்கையே வாழ்ந்துட்டோம். இனி என்ன பண்றது? அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுதான் என்னோட தலையெழுத்தான் அப்படின்னு எல்லாம் நினைச்சு ரொம்ப கலங்கி போனா. ரொம்ப நேரம் யோசிச்சவ அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தா. தான் கண்ணன் கூட பழகினது ரித்தன்யாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம ஏன் வருத்தப்படணும்? இனி கண்ணனை சமாளிச்சுட்டா போதும். அவ இனி தன்னோட வாழ்க்கைக்கு அவன் தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்தவ தீர்க்கமான நடையோட கண்களை அழுத்தமா தொடச்சுக்கிட்டு கண்ணனை தேடி போனா பாவனா. அங்க கண்ணன் ஸ்டாஃப் ரூம்ல
ஏதோ பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்தவ அவன் பக்கத்துல போய் நின்னு மிஸ்டர் கண்ணன் அப்படின்னு கூப்பிடவும் யாரு அப்படிங்கிற மாதிரி தலை நிமிர்ந்து பார்த்தவன் எதிரில பாவனா கலங்கிய கண்களுடன் நிற்கிறத பார்த்து திடுக்கிட்டு போனான். என்ன என்னாச்சு பாவனா அப்படின்னு கேட்டு வந்தவன அங்கேயே கையை நிறுத்தி விலக்கி நிறுத்தினான். உங்களை பார்க்க உங்க ஊர்ல இருந்து உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் வந்திருக்காங்க. கீழே ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பாருங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னோட கோவத்தை அடக்கினபடி சொன்னான் பாவனா. அதை கேட்டு முழுசா அதிர்ந்து போன கண்ணன் பாவனாவை கூர்ந்து பார்த்தான். அவனுக்கு நல்லாவே அந்த பார்வையோட அர்த்தம் புரிஞ்சுது. தன்னை ஏமாத்திட்டதா நினைக்கிறா. இல்ல பாவனா, இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன் அப்படின்னு தன்னோட நிலைய விளக்க வந்த கண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட அப்புறம் பேசாம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா வேகமா. அவ போனதும் ஒரு பெருமூச்சு விட்டபடி கீழே தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து பேசிட்டு அவங்கள பத்திரமா ஊருக்கு அனுப்பி வச்சான் கண்ணன். அடுத்து வந்த 2 நாட்களுமே பாவனா தன்னை பார்க்க மறுக்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத கண்ணன் அவகிட்ட மறுபடியும் போய் பேசி கெஞ்சினான். ஆனா அவ திரும்பி கூட பார்க்கல. அலைபேசியிலும் அழைச்சு பார்த்தான் கண்ணன். ஆனா அவன் அழைப்பை ஏற்கவும் இல்லை. இப்போ என்ன பண்றது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த வேலையில ஒரு நாள் பாவனா ஸ்டாஃப் ரூம்ல தனியா இருக்கிறத பார்த்தான். அவகிட்ட போய் நின்ன கண்ணன், இங்க பாரு பாவனா, நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேள. எனக்கு உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும் தனியா பேசணும். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எப்பவும் சந்திக்கிற அந்த பார்க்குக்கு வந்துடு. ஒரு 10 நிமிஷம் தான், நான் உன்கிட்ட பேசிடுறேன், அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன கண்ணன் கிட்ட, அதெல்லாம் வர முடியாது மிஸ்டர் கண்ணன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை விட்டுருங்க, அதுதான் நம்மளுக்குள்ள சரிப்பட்டு வரும். இதெல்லாம் இந்த காதல் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா பாவனா. பிளீஸ் பாவனா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. பார்க்கல உன் கூட தனியா ஒரு 10 நிமிஷம் இத பத்தி நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சினா. முடியாது கண்ணன் அப்படின்னு அவ ஒரேடியா மறுக்கவும், அப்போ இங்கதான் நான் பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னவன், நான் பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுக்கு எதிர்ப்புறம் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அதை கண்ட பாவனா திடுக்கிட்டா. சுத்தியும் முத்தியும் பார்த்தா யாரும் இப்ப இல்லதான். ஆனா அங்க இருக்கிற சுவர் கடிகாரத்தையும் பார்த்தவ இப்போ இந்த பீரியட் முடிகிற நிலைமை வந்துருச்சு. அனைத்து ஆசிரியர்களுமே இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு பிரேக்குக்கு வருவாங்க. இவன் இப்படி நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து பேசினா வேறு வினையே வேண்டாம் அப்படின்னு நினைச்ச பாவனா, சரி இப்ப என்ன, உங்களுக்கு நான் சாயங்காலம் எப்போ நம்ம சந்திக்கிற பார்க்ல உங்களை வந்து சந்திக்கணும், அவ்வளவுதானே, அங்க நம்ம பேசிக்கலாம், இப்ப நீங்க போங்க அப்படின்னு கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னான். சரி, உனக்காக சாயங்காலம் 6 மணிக்கு அதே பார்க்ல காத்துட்டு இருப்பேன், கண்டிப்பா நீ வந்துடணும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு இதே மாதிரி வந்து உட்காருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனான் கண்ணன். அவன் போனதும் பாவனாவுக்கு தலையே வலிச்சுது. இவனை விட்டு விலகிறதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்க போறதில்ல போல இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல முடிவை கண்டுபிடிச்சிட்டு தான் இவனை சந்திக்கவே போகணும் அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா பாவனா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முடிவுக்கு வந்தவ அவனை இன்னைக்கு கண்டிப்பா போய் பார்த்து சந்திச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு கல்லூரியில 2 மணி நேரம் மட்டும் பெர்மிஷன் போட்டுட்டு அவனுடைய அண்ணன் ஜெகனை பாக்கறதுக்கு அவங்களுடைய அலுவலகத்துக்கு போனா பாவனா. தன்னோட அண்ணன் ஜெகன் ஊதாரிதான், ஆனா இது போல் விஷயங்களுக்கு இப்போ உதவி செய்யக்கூடியவன் இவன் மட்டும்தான். என்ன, தான் காதலிச்ச கண்ணனை பத்தி அவன் கிட்ட சொல்ல வரும் நேரிடும், அதுக்கு அவன் கிட்ட திட்டும் வாங்கணும். அதை மட்டும் சமாளிச்சுட்டா போதும், கண்டிப்பா அவனே ஏதாவது நல்ல யோசனை சொல்லுவான் அப்படின்னு மனசுல கணக்கு போட்டவ நேரா ஜெகனை பாக்கறதுக்கு ஆபீஸ்க்கு போனான். அங்க ஜெகன் ஏதோ ஒரு பொண்ணு கூட அலுவலகத்துல உட்கார்ந்து போன்ல வழிஞ்சுகிட்டு இருந்தான். அதை பார்த்தவளுக்கு மனசுல எரிச்சல் வந்தாலும் வந்த விஷயத்த நினைவுல வச்சுக்கிட்டு அந்த எரிச்சலை மறைச்சுக்கிட்டு தன்னோட அண்ணனை பார்த்து சிரிச்சா. அந்த நேரத்துல பாவனாவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெகன் அலைபேசிய அணைச்சிட்டு, என்ன ஏதாவது பிரச்சனையா பாவனா, உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டான். அவ மௌனமா ஜெகனுக்கு எதிர்ப்புறம் இருந்த நாற்காலியில உட்கார்ந்துகிட்டா. என்ன விஷயம் பாவனா, இப்படி வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்
வாய் திறந்த ஏதாவது பேசு. அவனுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலைபேசியில பேசின அந்த பொண்ணு கூட தொடர்பு பேச முடியலையே அப்படிங்கிற கோபம் இருந்துச்சு அவனுக்கு. அதனால பாவனா கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுந்தான். அதை உணர்ந்த பாவனா, அண்ணா, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ இப்படி எரிச்சலோட பேசினா என்னால் எப்படி திருப்பி பேச முடியும் அப்படின்னு கேட்டவள வினோதமா பார்த்தான். என்னது, நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கியா? ஆச்சரியமா இருக்கே. எப்பவுமே நான் தானே உன்கிட்ட உதவி கேட்டு நிப்பேன் அப்படின்னு அர்த்தத்தோட கேட்டவன ஆச்சரியத்தோடையும் பார்த்தா பாவனா. ஆமா, எப்பவுமே ஜெகன் தான் பாவனா கிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பான். ஏதாவது ஒரு பொண்ணோட வலையில சிக்கிக்குவான். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பாவனா தான் வழிய சொல்லுவா. அது மட்டும் இல்ல, தன்னோட அப்பா கிட்ட இருந்து நிறைய முறை ஜெகன் தப்பிக்க வச்சிருக்கா. அப்படி அந்த நன்றி ஜெகனுக்கு எப்பவுமே பாவனா மேல இருக்கும். அதனால தன்னோட தங்க இப்போ தன்னை கேட்டு உதவி கேட்டு வந்ததுனால அதை செஞ்சு கொடுக்கணும்னு மனசுல முடிவெடுத்துக்கிட்டான் ஜெகன். சரி சொல்லு, உனக்கு என்னால என்ன உதவி ஆகணும் அப்படின்னு கேட்டான். அவ தன்னோட கைவிரலை பார்த்துக்கிட்டே நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒப்பிச்சா. அதை கேட்ட ஜெகனுக்கு கோபம் பத்திக்கிட்டு வந்தது. உனக்கு மண்டையில மூளையே இல்லையா பாவனா? எப்பவுமே நீதான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவ. இந்த தடவை நீ எப்படி ஏமாந்த? ஒருத்தனை பார்த்து பணக்காரனா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு அறிவில்லையா என்ன அப்படின்னு பாவனாவை பார்த்து திட்டினான். பாவனா கண்ணனை காதலிச்சதா மட்டும்தான் சொன்னான். அவன் கூட எல்லை மீறி பழகின விஷயத்த அவன் சொல்லவே இல்லை. காதலிச்சா சொன்னதுக்கே அவன் இவ்வளவு திட்டுறான், இதையும் சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மனசுல நினைச்ச பாவனா தன் அண்ணனை பாவமா பார்த்தா. அந்த பார்வையை பார்த்து, சரி இப்போ நான் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு கண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். ஏன்னா அவன் என்ன விடமாட்டான் போல இருக்கு. காதல் அது இதுன்னு பெனாத்திக்கிட்டு என் பின்னாடியே பேசுறதுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப கூட சாயங்காலம் எப்பவும் சந்திக்கிற பார்க்கல காத்துட்டு இருக்க சொன்னான். அவன் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை சமாளிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க என்றார். பேசாம அவனை ஒரு 4 அடியாளுங்களை வச்சு 4 தட்டு தட்டி வைப்போமா அப்படின்னு கேட்டான் ஜெகன். அவனை பார்த்து முறைச்சா பாவனா. இப்போ உனக்கு தான் அறிவில்லனா? 4 தட்டு தட்டினா அப்படியே ஓடி போறதுக்கு கண்ணன் என்ன ஜெகனா அப்படின்னு கேட்டவள இப்போ அவன் திருப்பி முறைச்சான். ஏய், உனக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சா நீ என்னையவே வாடுறியா அப்படின்னு கோவமா கேட்டவன சமாதானமா பார்த்தா. இல்ல இல்ல, இங்க பாருண்ணா, கோச்சுக்காத, நான் சொல்றத முழுசா கேளு. கண்ணன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆள் கிடையாது. அவனுக்கு நான் ரொம்ப உயிர். ஆனா எனக்கு தான் ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு ஆசை. அவன் பணக்காரனை நினைச்சுதான் காதலிச்சேன். இப்போ அவன் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல. கண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அண்ணா. ஆனா இப்போ வேற வழி இல்லை. அவனை விட்டு நான் விலகிதான் ஆகணும். அதுக்காக அவனை கொல்றதுக்கோ அடிக்கிறதுக்கோ நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி பண்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை நாசுக்கா சொல்லிதான் விலக்கி வைக்கணும். ஒரு 6 மாசம் என்கிட்ட இருந்து விலக்கி வச்சா போதும். அதுக்குள்ள இப்போ நம்ம விக்ரமன் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட நான் நல்லா பேசி பழகி அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சிருவேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணன் என் வாழ்க்கையில வரவே மாட்டார். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்டா பாவனா. அதை கேட்ட ஜெகன் தன் தங்கையோட புத்தி கூர்மைய நினைச்சு ஆச்சரியம் அடைஞ்சான். இப்பதான் விக்ரமே வந்திருக்கான். அவனுக்கு அறிமுக பார்ட்டியும் நேத்து தான் நடந்தது. அதுக்குள்ள தன்னோட தங்கை எவ்வளவு கணக்கு போட்டிருக்கா அப்படின்னு அவளை ஆச்சரியமா பார்த்தவன், சரி இப்போ என்ன, ஒரு 6 மாசம் உன்கிட்ட இருந்து கண்ணனை பிரிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து நல்லா யோசிச்சான் ஜெகன். கொஞ்ச நேரம் யோசனைக்கு அப்புறம் தன்னோட நண்பன் ஒருவனுக்கு போன்ல கூப்பிட்டான். ஹலோ ராஜு, நான் ஜெகன் பேசுறேன்டா, இப்படி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டான். மறுமுனையில ராஜு அப்படின்னு ஜெகனோட நண்பன், நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா, பரவாயில்ல நீ எனக்கு போன் பண்ணிட்ட அப்படின்னு சிரிச்சுப்படி பேசின ராஜு. டேய், கடைசியா ஒரு பார்ட்டி வச்சியே, அதுல ஒரு பொண்ணு பேர் என்ன, வர்ஷா தானே அவ பேரு, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அடுத்த தடவை என்ன தனியா அறிமுகப்படுத்தி வைக்கிறியா அப்படின்னு வழிஞ்சுக்கிட்டே கேட்டான் ராஜு.
அதை கேட்டு சிரிச்ச ஜெகன், சரிடா மச்சான், அடுத்த தடவை வா, உன்னை அவளுக்கு படையல் வச்சிடுறேன் அப்படின்னு கிண்டலா பேசினவன் உடனே தன்னோட தங்கையோட முகத்தை பார்த்தான். அவனை பார்த்து முறைச்சு பார்க்கவும் உடனே பேச்ச மாத்தி, டேய் சரி சரி, எனக்கு உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணுமே அப்படின்னு கேட்டவன் கிட்ட, சொல்லுடா, நீ வர்ஷாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னா ராஜு. பிறகு அவன் கேட்ட உதவிய அவன் மறுக்காம செய்யறதா ஒப்புக்கிட்டான். அலைபேசிய அணைத்த ஜெகன் பாவனாவை திரும்பி பார்த்தான். பாவனா முகத்துல இப்போ வெளிச்சம் தெரிஞ்சது. ரொம்ப நன்றி அண்ணா, இந்த ஒரு விஷயம் போதும், அவரை ஈஸியா பேசி சமாளிச்சு இங்கிருந்து அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜுவோட அலுவலகத்தோட முகவரியும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினா பாவனா. சாயங்காலம் கண்ணன் சொன்னது மாதிரி அந்த பார்க்ல அவனுக்காக காத்துட்டு இருந்தா. கண்ணன் வந்ததும் அவன் பாவனா கிட்ட மன்னிப்பு கேட்டான். பாவனா, என்னை மன்னிச்சிடு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் பெரிய பணக்காரன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஏழை விட்டு பையன்லாம் இல்ல பாவனா, என்னால உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும். என்னோட தங்கச்சியோட கல்யாணம் மட்டும் முடிச்சு போனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு மாமனார் மாமியார் தொல்லையெல்லாம் கூட இல்லவே இல்லை. என்னோட அம்மா என்கிட்ட வரவே மாட்டாங்க, என் தங்கச்சி கிட்ட தான் எப்போ இருப்பாங்க அப்படின்னு அவன் நிலைய சொல்லிக்கிட்டே போனான். அதையெல்லாம் பொறுமையா கேட்ட பாவனா மனசுல எரிச்சல் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம புன்னகையுடனே கண்ணனை பார்த்தா. சரி கண்ணன், நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு சீக்கிரமா உங்க தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும். அப்பதானே நான் என்னோட வீட்டுல நம்ம காதலை பத்தி பேச முடியும். உங்க தங்கச்சி கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு எங்க அப்பா கிட்ட நீங்க வந்து பேசுங்க. நீங்க பேசுனதுக்கு அப்புறமா உங்க நிலைமைய நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா எங்க கூடயே வந்துருங்க அப்படின்னு சொன்னான் பாவனா. அதை கேட்ட கண்ணன், வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்னு மனசுல நினைச்சாலும் அதை இப்போதைக்கு வெளிக்காட்டி கொள்ளாம, சரி பாவனா, நீ சொல்றபடியே நான் செய்யறேன். ஆனா என் தங்கச்சி கல்யாணம் முடியறதுக்கு எப்படியும் 3 வருஷமாவது ஆகுமே அப்படின்னு அவளை பார்த்து கவலையோட சொன்னான். அதை எதிர்பார்த்துதான் இருந்த பாவனா மனசுக்குள்ள எனக்கு இந்த பாயிண்ட் தான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சவ அவனை பார்த்து, ஏன் கண்ணன் அவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு ஒன்னும் புரியாம அப்பாவியா கேட்டா. ஏற்கனவே உங்க தங்கச்சிக்கு 21 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இப்ப மாப்பிள்ள பார்த்தா 1 வருஷத்துல கல்யாணம் முடிக்க சரியா இருக்குமே அப்படின்னு கேட்டா. ஆமா பாவனா, ஆனா கல்யாணத்துக்கு நம்ம கிட்ட பணம் வேணும் இல்லையா, ரொம்ப பணம் செலவாகுமே, அதுக்கு ரொம்ப வருஷம் உழைக்கணுமே. இங்க கொடுக்கற சம்பளத்தை சேர்த்தி வச்சாதான் கல்யாணத்துக்கு செலவு பண்ண முடியும். அப்படி சேர்த்தா குறைஞ்சது 3 வருஷமாவது நமக்கு டைம் தேவைப்படுமே அப்படின்னு சொன்னான் கண்ணன். அட ஆமா இல்லையா, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. உங்களுடைய சம்பளத்துல ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னா அதுக்கு பல வருஷம் ஆகுமே அப்படின்னு நக்கலோட சொன்னா பாவனா. அந்த நக்கலை உணராம இல்ல கண்ணன். ஆனாலும் அவளை கோவப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சவன் அமைதியா பாவனாவை பார்த்தான். சரி கண்ணன், நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன், இந்த வேலையை பேசாம விட்டுருங்க அப்படின்னா. அதிர்ச்சியோட பார்த்தான் கண்ணன். இந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன பண்றது பாவனா, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை, என் தங்கச்சி கல்யாணம், நம்ம கல்யாணம் அப்படின்னு பேசிட்டே போனவன, இருங்க கண்ணன், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச சென்னை ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை காலி இருக்கிறதா என்னோட ஃப்ரெண்டு இப்பதான் சொன்னான். அங்க உங்களுக்கு வேலையை நான் வாங்கி தரேன். சம்பளம் இந்த காலேஜ்ல கொடுக்கறத விட 3 மடங்கு அதிகம். அங்க நீங்க 1 வருஷம் வேலை செஞ்சாலே போதும், உங்க தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்திடலாம் அப்படின்னு அவனுக்கு ஆசைய தூண்டி விட்டா. என்னது, இதை விட 3 மடங்கு சம்பளமா? நான் படிச்ச படிப்புக்கு அவ்வளவு சம்பளத்தெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பாம கேட்டான் கண்ணன். அந்த வேலைக்கு இந்த படிப்பு தான் படிக்கணும்னுலாம் அவசியமே இல்லை கண்ணன், அது நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய வேலைதான். நான் உங்களுக்கு அந்த ஆபீஸோட அட்ரஸ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க என்னோட பேரை அங்க சொல்லிட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு அங்க வேலையில எடுத்துப்பாங்க. ஒரே 1 வருஷம் மட்டும்தான் நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா போதும், உங்க தங்கச்சி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடலாம். அதுக்கு அடுத்த மாசமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனுடைய ஆசைய தூண்டி விட்டுட்டே இருந்தா. அதை கேட்ட கண்ணன் பகல் கனவுல மூழ்கி போனான். பாவனா சொல்றதும் சரிதான், அம்மா எப்படியோ தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி வைக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க.
அப்படி இருக்கிற பட்சத்துல சீக்கிரமா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இவளை 3 வருஷம் இப்படியே தனியா விட்டா கண்டிப்பா வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பா இந்த பாவனா. இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் சீக்கிரமா தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு மனசுல நினைச்சவன் பாவனா கொடுத்த விலாசத்தை வாங்கிக்கிட்டான். சரி பாவனா, நான் அடுத்த வாரம் போய் பாக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னவன, இல்ல இல்ல கண்ணன், இந்த வேலைக்கு நிறைய பேரு நான் நீனு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 1 வாரம் கழிச்செல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க நாளைக்கே லீவ் போட்டுட்டு இன்னைக்கு நைட்டே சென்னை கிளம்புங்க அப்படின்னு சொன்னான். சரிதான், இனி இங்க வேலை செய்யறது இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் இங்க லீவ் போட்டா என்ன போடாட்டி என்ன அப்படின்னு நினைச்சவன், சரி பாவனா, நான் நாளைக்கே போய் பாக்குறேன். ஆனா எந்த காரணத்து கொண்டும் என்னை விட்டு நீ பிரிஞ்சிட மாட்டியே. 1 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். இந்த இடப்பட்ட காலத்துல என்ன ஏமாத்திட மாட்டியே அப்படின்னு கண்கள்ல காதலோட கேட்டான் கண்ணன். சேச்சே இல்ல கண்ணன், நான் உங்களை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பண்ணது தப்புதான். இருந்தாலும் நான் உங்களை காதலிச்சிருக்கேன் இல்லையா, அதனால உங்க தப்பையும் என்னால மன்னிக்க முடியும். நான் உங்களுக்காக எவ்வளவு வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். எனக்கு நீங்க முழுசா கிடைச்சா அதுவே போதும். உங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டு என்கிட்ட சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சா பாவனா. பாவனாவை பிரிஞ்சு போன கண்ணனுக்கு பாவனா தனக்காக காத்திருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருந்தது. தான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஏதோ அதிர்ச்சியில பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அவளே யோசிச்சிருப்பா, காதலிச்சிருந்தா மட்டும் கைவிட்டிருக்கலாம். ஆனா என் கூட வாழ்ந்திருக்காளே, எப்படி என்னை விட்டு பிரிய முடியும்? அதனாலதான் இது மாதிரி ஒரு யோசனை சொல்றா அப்படின்னு நினைச்சவன் உடனே அவளோட யோசனைய செயல்படுத்த ஆரம்பிச்சான். அவ சொன்னது மாதிரி அந்த அலுவலகத்துக்கு போய் பாவனா கொடுத்த கார்டை காட்டின உடனே அவனுக்கு உடனே வேலை போட்டு கொடுத்தான் ராஜு. ஏன்னா ஜெகன் அன்னைக்கு அலைபேசியில அப்படிதான் சொல்லியிருந்தான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வேலை வேணும், சம்பளம் இத்தனை ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான் ஜெகன். அதை கேட்டு சிரிச்சான் ராஜு. ஏண்டா இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளமா? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தாடா அப்படின்னு நக்கலோட கேட்டவன, டேய் நீ ஒன்னும் சம்பளத்தை கொடுக்க வேண்டாம். அந்த பணத்தை நானே உனக்கு மாசம் மாசம் கொடுத்து அனுப்புறேன். நீ கொடுக்கற மாதிரி அந்த பையனுக்கு நீ சம்பளம் போட்டு கொடு அப்படின்னு சொன்னான் ஜெகன். ஏண்டா இந்த வேலைக்கு இவ்ளோ பணம் கொடுக்கறியே, உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாடா அப்படின்னு கேட்ட ராஜுவ எதையோ சொல்லி சமாளிச்சு அந்த வேலைக்கு ஒப்புக்கொள்ள வச்சான் ஜெகன். சரிடா மச்சான், நீ அனுப்பு. எனக்கென்ன, சம்பளத்தை நீ தானே கொடுக்க போற. நான் வேலை வாங்கிக்கிறேன், நீ சம்பளத்தை கொடுத்துடு அப்படின்னு கிண்டலா சொன்னபடி அலைபேசிய அணைச்சான் ராஜு.